स्वामी सोमाय दुष्टं निर्वपामि अग्नये दुष्टं निर्वपामि सोमाय दुष्टं निर्वपामि अग्निशोभाभ्यां दुष्टं निर्वपामि प्रजापतये दुष्टं निर्वपामि ब्रह्मणे दुष्टं निर्वपामि अमृतम शिवा ऋणमसि अंदरितकं रक्ष अंदरिता आराधय प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्टा आराधय पतिस्वा पुनाद वाक्पतिस्वा पुना तच्छिद्रेण भक्तेन ओम सत्यमोदे जम्बकोले वस्त्रेमहि विरोधं प्रचोदयात् ओम भोज्योति नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा जी भगवदाधिपत्ये स्वयस्वस्तास्तवेन नमस्कृता ओम ब्रह्मा भूमन् भवस्तु वरों अत्रजां कुर्वोति हरिदेवन्यस्वा 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 देवसविदप्यसुभा सप्तधात्पायजन्ति सप्तयोनीरापुरस्वा कृते तथान विद्वानश्लघ्यतेन पूर्णमाहुतं जवाभि मनसा प्रजापतये
முறைப்படி யாகசாலையிலே பெருமாளுக்கு பொருந்தி நிதியை 11 குண்டங்கள் 3 நாட்கள் லட்சோப லட்ச மூலமந்திர மாலாமந்திர ஜபமந்திர காயத்ரி மந்திர பீஜாட்சர மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டு அருள் சக்தி கலசங்கள் இப்போது அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொருந்தி நின்ற பெருமாளுடைய திருக்கோயில் தென்காசி நகரிலே புகழ்மிக்க தென்காசி நகரில் இப்போது நாம் அமைந்த ஆலயம் இந்த ஊர் பழமை மிக்க பெருமை மிக்க அத்தனை அற்புதங்களும் நிறைந்த புண்ணிய பூமியில் நாம் இருக்கின்றோம். இப்போது விமான கலசம் என்ற முறை பெருமாள் ஒரு நிலை கோபுரத்துக்கு மேலே வைத்து விட்டார்கள். எல்லாரும் கேட்டகரி உட்கார்ந்துங்க, எல்லாரும் பார்க்கணும். எங்கு பார்த்தாலும் பசுமையான தோப்புகளும் வயல்வெளிகளும் தெரிகிறது. இந்த பசுமையை பார்த்தால் பச்சைமையில் மீது இச்சையுடன் முருகப்பெருமான் மாமனுடைய குடும்பத்தை காண வந்தது போல இயற்கை காட்சி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அற்புதமாக இந்த விமான கலசத்துக்கு குடமுழுக்கு மகா சம்பரேசனத்துக்காக யாகசாலையில் பூஜித்த கும்பத்தை கொண்டு வந்து பக்கத்திலேயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினீங்க என்ற வகையில் அற்புதமாக செடியாய வல்வினைகள் இப்போது தடி நிலுங்க வலுவிட்டிருக்கணும். இங்க பார்க்கறதுக்கு நேரா சூரியனை மறைக்காம கிழக்கு குடம் கொண்டு அடியார்கள் குளிரே சமந்தாட்ட படம் கொண்டதோ பாம்பரை ஆர்த்தவரவன் இடம் கொண்டிருந்தால் இடை மருதிதே என்ற முறையில் இப்போது பூஜை நடைபெறுகிறது. देवताभ्यो नमः आसन भजामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि भुजानकस्नानं समर्पयामि गोदमस्तोत्रयान् आभरणात् समर्पयामि विष्णुवे नमः महाविष्णुवे नमः विष्णुवे नमः व्यापिनारायणाय नमः सुरधराय नमः विमानाय नमः विष्णुयाय नमः देवावासनाय नमः वैकुण्ठोद्भवाय नमः विमानाय सर्वान् देवान् आवाहयामि आवाहय देवताभ्यो नमः समस्तोपचारान् समर्पयामि वासोरान् समस्तोपचारान् समर्पयामि பஞ்சவாத்தியம் முழங்க மேளதாளங்கள் முழங்க அற்புதமாக மேலே கொண்டு வைக்கப்பட்ட அந்த கலசத்தினுடைய சக்தியை கிழக்கு अमृतं मृषदास्यं अशोकस्तामुच्चक्रेवागव्यान् रण्यान् ग्राम्यान् गजे तस्मात् यज्ञात् सर्वतः सामान्य यज्ञरे
மற்றவங்க இருக்கக்கூடாதுன்றது இங்கே செயலாளர்கள் மற்றவங்க எல்லாரும் பார்க்கணும். नमो ब्राह्मणे देवाक्षेनुदप्रमन्ये यस्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य लक्ष्मी जवस्यो अहोरात्रे पाणि रूपम् अस्मिन् व्याप्तं ब्रह्मनिधानान् अमुम्मनिधानान् नीलद्वाजनमध्यस्ता विद्युल्लेखे ववास्वरान् निवारशोकमद्दन्वे भीतावासिकाजामध्ये परमात्मा व्यवस्थितः सब्रह्मसदिवस्ताः निस्तेन्द्रस्वाक्षरं परमस्वरान् उत्तरे तस्मिरोपाजवैतु नगं वीर्याणि प्रबोधिन्यं मेधजातं भुजास्तवाजुत्तरं फलम् சூழலை அமைந்திருக்கிறது இயற்கையோடு இயற்கையாக ஆகம விதிமுறைப்படி நடப்பதிருக்கிறோம். நாம் கண்குளிர காணும் வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான்.
ரகுநாதாய மாதாய தீராய பதவே நம அச்சுதானந்த கோவிந்த கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே பெருமாளுடைய நட்சத்திரம் ஹரே ராம ராம அந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஹரே கிருஷ்ண இந்த நல்ல காலை ஹரே ஹரே ராம சம்பரோச்சனம் ஹரே ஹரே தயாரான சூழலிலே கடன் கொண்டதோ தாமரை பொன்முடிமையாயின்றார் ஸ்ரீராமோ தாமரை பொன்முடிமையாயின்றார் அடியார்கள் குளிநேசமானோர் தாமரை சம்பரோச்சனமானது ஒரே நிமிடத்தில் இந்த இயற்கையிலே மலையில் தோன்றி ஆற்றங்கரையில் பெருமாளுக்கு பெருமாள் புடமிருத்தை பெருமாள் என்ற படம் கொண்டதோ பாம்பரை ஆற்றவரவன் இடம் கொண்டு துளசிவாலை ஆண்டாளாலை பாடிக் கொண்டிருக்கிறார்கள். கடன் ஆண்டவரவன் இடம் கொண்டிருந்தான் இடை மருதிலே என்ற பாடலுக்கு இணங்க இப்போது சந்தனம் விடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து குங்குமம் விடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எந்தை மாலையாக செல்லக்கூடிய உச்சிகளில் இருக்கக்கூடிய சிதறத்துக்கும் அதே சந்தனம் குங்குமம் விட்டு அத்தகையால் அதாவது இறைவனுடைய திருநாமங்களை எண்ணி அங்கே அலங்கார போட்டிகள் நடைபெறும் விதமாக இப்போது பதவி என்று உணவு படைத்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற தீபாராதனை காட்சி புண்ணியம் செய்தாருக்கு பூண்டு நீருண்டு என்ற வகையிலே மாவிலை கொண்டு புனித தீர்த்தம் மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிப்பது போல கீழையில் தெரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கடன் கொண்டதோடு தாமரை பொன்முடிவே குடன் கொண்டு நன்றார்கள் குளிரேசம் வந்தாட்ட படம் கொண்டது பாம்பரை ஆட்டவரவன் இடம் கொண்டிருந்தான் இடை மருதியிலே என்ற பாடலுக்கு அந்த வெற்றிலே விழாவை செய்து மாவிலை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சம் மூலமாத்திரமாக போதிக்கப்பட்ட தீர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கும் காட்சியை இப்போது கண்டு கீழே போரஸ்தானத்தில் குடமுழுக்கு நடக்க வேண்டும். ஆச்சாரியார்கள் கீழே இறங்குவதற்கு நீங்கள் வழிவிட வேண்டும். பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை தங்க நகைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நமது பகுதி காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும்
ஆச்சாரியர்கள் கீழே சென்று மூலஸ்தான குடும்பத்தை நடத்துவதற்கு வழிவிட வேண்டும் என்று அன்றோடு அரசு சட்டத்தை சார்பாக விழாக்குழு சார்பாக வேண்டுகிறோம். அனைவருக்கும் எல்லாருக்கும் தண்ணீர் மேல படும்படியாக சொல்லுங்க. எல்லாருக்கும் தண்ணீர் மேல படும்படியாக சொல்லுங்க. கூட்டத்தை கவனமாக கவனிங்க. கூட்டத்தில் தங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. கூட்டத்தில் தங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். வீடியோ எடுமா, வீடியோ எடுத்துக்கிட்டே தேசங்களிலே அருளாளிக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே அவங்களோட குற்றாலத்தின் வழியாக வந்து இந்த சித்தாற்றின் அருகிலே அமர்ந்து கொண்டார் என்ற பெருமாள் என்ற திருநாமம் வந்தது. பழங்கள் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் என்றும் இருக்கிறது. அந்த ராஜாவோட காவாய் கனக திரளை ஓட்டி கைலையை மலையானே போத்தி போத்தி என்று அந்த உலகம்மன் காசி விஸ்வநாதரை போய் வரும்போது காலதாமதங்கள் அரசு சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகின்ற காரணத்தினால் வேறுகேசர பராக்கிரம பாண்டியன் முன்பே ஒரு மாபெரும் திருப்பணியை செய்து அங்கே பெருமாளையும் சிவனையும் நிலைப்பட செய்தார். அந்த மன்னனுடைய வழிபாடு ஒற்றடி உயரத்தில் ராஜகோபுரம். அந்த வகையில் அரங்காவலர் சார்பாக விழாக்குழு சார்பாக பொருளாக்க வேண்டும். மேலும் அதாவது திருப்பணிக்கிடமாக புள்ளினால் வருடம் கோடி அந்நியம் 7,600 ஆலயத்தை கதினால் செய்தித்தாள் ஆலயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அதாவது பழங்காலத்திலேயே பெருமாள் இருக்கிறார். பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமானாக விழா அப்ரோச்சனத்தை கண்டால் உண்டு என்று வேதம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் தான் நமது தென்காசியிலே இருக்கக்கூடிய உலகம்மன் காசி விஸ்வநாதர். அதே கோயில் வளாகத்திலே இருந்த பெருமாள் தான் இந்த பெருமாள். இந்த பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் என்ற திருநாமம் இருந்தது. அங்கிருந்து சைவம் வைணவம் மோதல் காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வந்த காரணத்தினால் இந்த இடம் பஜனை மடம். இந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் குற்றாலத்திலே இருந்து பொதிகைமலையிலே இருந்து சித்தாறு அங்கே இருந்து தோன்றி இங்கே வருகிறது. சித்தாற்றங்க அருகிலே இருந்து சித்தாடை கட்டிவிட்டு என்று சொல்வார்கள். அந்த விதமாக தன் தேவியர்களோடு அருட்காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இங்கே பொருந்தி நின்ற பெருமாள் என்ற பெயர் பெற்றார். காரணம் இந்த பஜனை மடமே தனக்கு பொருத்தமாக இருக்கிறது. பொருத்தம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. கோவில் கட்டுவதற்கு 27 பொருத்தம், ஆண் பெண் திருமணத்துக்கு 12 பொருத்தம், அப்படி கும்பாபிஷேக விழாவுக்கு 228 பொருத்தங்கள். இப்படி அற்புதம் காட்சி கொடுக்கிறார். அற்புதமான காட்சி. இந்த பெருமாளுடைய பெருமைகளை அதாவது கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய 1000 நாட்டுகளுடைய கார்கோடகன் பெருமாளுடைய பெருமையை என்னால் சொல்ல முடியவில்லை என்று அந்த 1000 நாட்டுகளுடைய அந்த கார்கோடகன் சொல்கிறார். அதுபோல நாம் எல்லாம் மனிதர்கள் ஒரு நாட்டை வைத்துவிட்டு எதை சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு கடல் போன்ற உயரம் 178 அடி. அப்படி 1 7 8 8 16. இந்த 16 சுருக்கினா 178 சுருக்கினால் 16. 16 பேர்களும் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மன்னனால் கட்டப்பட்ட கோயிலினுடைய அற்புதமான நிர்வாகத்தின் கீழ் கோவிலிலே நாம் இருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க ராஜா ஆண்ட வீர பராக்கிரம பாண்டியன் ஆண்ட தென்காசியில் காசிக்கு செல்ல முடியாதவர்களுக்காக ஏற்பாடு செய்த இந்த தென்காசியில் பொருந்தி நின்ற பெருமாள் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை காண வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. நமது முன்னோர்கள் வழிபாட்டை கணாபத்தியம் என்றும் கௌமாரம் என்றும் சைவம் என்றும் வைணவம் என்றும் சாக்தம் என்றும் சௌரம் என்றும் 6 பிரிவுகளாக பிரித்ததிலே
இப்போது தென்காசி நகரில் பன்னெடுங்காலம் பராக்கிரம பாண்டியனால் வழிபாடு செய்த கோயில் உலகம்மன் காசி விஸ்வநாதர். அதே கோவிலில் இருந்த அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருந்த தெய்வமானது காலச்சூழ்நிலையால் இங்கே சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சிற்றாற்றங்கரையில் குடகு மலையிலே தோன்றி காவிரி வந்தது போல இங்கே பொதிய மலையிலே தோன்றிய இந்த சிற்றாறு அற்புதமாக திருநெல்வேலி தாமிரபரணியிலே போய் கலக்கிறது. அப்படிப்பட்ட சிற்றாற்றின் கரையிலே எழுந்தருளிய பெருமாள் இந்த இடமானது பஜனை மடம். அது காலச்சூழ்நிலையால் இங்கே வந்த இறைவன் இங்கே பொருந்திவிட்டார், அவருக்கு பொருத்தமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் என்ற திருநாமம் காலத்தால் பொருந்தி நின்ற பெருமாள் என்ற திருநாமம் பெற்றுவிட்டது. அப்படிப்பட்ட பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய பொருந்தி நின்ற பெருமாள் நமக்கு எல்லா பொருத்தங்களையும் உண்டாக்கி கொடுப்பார் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. அந்த வகையிலே ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு 12 பொருத்தம், கோவில் கட்ட 27 பொருத்தம், அதாவது கும்பாபிஷேக விழா நடத்த 225 பொருத்தங்கள். அந்த வகையில் மாபெரும் திருப்பணிகளே மாபெரும் குடவிளக்கு. இந்த விதத்திலே அதாவது வேதத்தை வியாச முனிவர் ஒளிவடிவாக இருந்ததை 4ஆக பிரித்தார். ரிக், சாமம், அதர்வன. அப்படிப்பட்ட ஒளிவடிவமாக இருந்த வேதமானது பழங்காலத்திலே அதாவது இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வைகானச ஆகமம் என்பது பழங்காலத்தில் இருந்தே இருக்கிறது. காலத்தால் தான் மற்ற மாற்றங்கள் எல்லாம் அடைந்து பாஞ்சராத்திர ஆகமம் என்றும் சைவ ஆகமம் என்றும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. பழங்காலத்தில் இருந்து வந்த இந்த ஆகமம் என்றும் ஆந்திராவிலே இருக்கக்கூடிய பணக்கார கடவுள் என்று சொல்லக்கூடிய நமது இந்திய திருநாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய கடவுளான பாலாஜி என்று சொல்லக்கூடிய சீனிவாச பெருமாள் திருப்பதி சீனிவாச பெருமாளுடைய திருக்கோயிலிலே என்றும் என்றும் எப்போதும் அதே வைகானச ஆகமம் தான் கடைபிடிக்கப்படுகிறது. அதுபோல இங்கேயும் நமது தென்காசி நகரில் கிழக்கு நோக்கி இந்த சிற்றாற்றங்கரையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அதே வைகானச ஆகமம் தான் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையிலே லட்சுமிக்கு வேறதனாக ஓம் லட்சுமி தனாகட்சி நினைவக என்ற 16 பேர்களும் பெற வேண்டும் என்று கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுவாராத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இளமையும் கடுப்பிரி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் தொலையாத நினையமும் கோடாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டார் அரையாடி அறுதியில் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே என்று அபிராமிப்பட்ட பாடி 16 செல்வங்களையும் அவருக்காக கேட்கவில்லை, உலக மக்களுக்காக கேட்டார். அப்படிப்பட்ட 16 செல்வங்களையும் அள்ளி வழங்கும் இறைவனாக பொருந்தி நின்ற பெருமாளுக்கு வலது பக்கமும் இடது பக்கம் லட்சுமி தாயார் என்ற முறையிலே பொறுமையை காக்கக்கூடிய பூதேவியும் அஷ்டலட்சுமியை கொடுக்கக்கூடிய ஸ்ரீதேவியும் அருளோடு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே கும்பாபிஷேக விழாவுடைய நேர்முக வர்ணனை ஆன்மீக சொற்பொழிவு தொகுப்புரையை 4 நாட்களாக இங்கே நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு திரு பாலாஜி அவர்களுக்கும் அரங்காவலர் குழு நிர்வாகத்துக்கும் நமது செயல் அலுவலர் இரா முருகன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பொள்ளாச்சி MK வரதராஜன் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் வந்து கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தால் செய்வோம் என்பதையும் நினைவுபடுத்தி உலகம்மன் கோயில் வருகின்ற பங்குனி மாதம் அதாவது 24ஆம் நாள் நடைபெறக்கூடிய விழாவிலும் உலக மக்கள் எல்லாம் கலந்து கொண்டு உய்வடைய வேண்டும். சிவனோடு இருக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, ஓனம் கடந்த பொன்னடரும் இல்லம் தவளச்சடுபடி தாமரை நாயகனே என்று சிவவழிபாட்டையும் எண்ணிக்கொண்டு வைணவத்தையும் எண்ணிக்கொண்டு இந்த அளவுக்கு பொள்ளாச்சி MK வரதராஜன் நிறைவு செய்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சரவணபவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாய. குழந்தைகள் செல்வம் இருமாறுகிறார் நினைவுபடுத்துகிறோம்.
இம்மா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க. ஆ